ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கேமிங் அரீனா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு நல்ல கேமிங் மானிட்டர் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு நல்ல கேமிங் மானிட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ, ஹை எஃப்பிஎஸ் கேம் விளையாடும்போது ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் ரேட் அது உங்களுக்கு தரணும். அடுத்து ஸ்மூத் கேம் பிளேயாவும் இருக்கணும். டிஸ்ப்ளேவும் குறையே இல்லாம ஒரு ஃபுல் ஹெச்டியாவது இருக்கணும். இது எல்லாம் சேர்த்து அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த நல்ல பிராண்டாவும் இருக்கணும். இந்த எல்லா ரிக்வயர்மெண்ட்டையும் இந்த Lenovo Legion R24E மானிட்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஜென்ரலா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கணும்னா 180 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டும் 0.5 மைக்ரோ செகண்ட் ரெஸ்பான்ஸ் டைமும் ஏஎம்டி ஃப்ரீ சிங்க் ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்ப்ளேவும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கேமிங் மானிட்டரை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு. நல்ல ஹெவி வெயிட்டாகவே இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கும் நல்லா லென்த்தாகவும் ஹெவி வெயிட்டாகவும் இருந்துச்சு. மானிட்டரை தாங்குற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. அதுக்கடுத்து அந்த மானிட்டரோட ஸ்டாண்டு. அடேங்கக்கா, ஸ்டாண்ட் இருக்குது பக்கா. இந்த ஸ்டாண்ட் வந்து நல்லா அட்ஜஸ்டபிள், மேலே கீழே சைடில் எல்லாமே போகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேபிள் கொடுத்துருந்தாங்க. நல்லா லென்த்தாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து ஸ்க்ரூ அந்த ஸ்டாண்டெல்லாம் மாட்டுறதுக்கு. அதுக்கடுத்து அது கூடயே ஒரு HDMI கேபிள் கொடுத்துருந்தாங்க. HDMI கேபிள் ஒரு 1.8 மீட்டரு. அதுக்கடுத்து நம்ம எப்பவும் போல பூச்சி மருந்து சீட்டு எப்படிலாம் டீட்டெயில்ங்கிறது. அடுத்து அந்த பஞ்ச எடுத்து பார்த்தா உள்ள நம்மளோட Lenovo Legion R24E மானிட்டர் இருந்துச்சு. பார்க்கவே செம நல்லா பிரீமியமா இருந்துச்சு. இது வந்து 24 இன்ச் மானிட்டர். இதோட பில்டு குவாலிட்டியும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த Lenovo பிராண்டிங்கும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அடுத்து மேனுவலா ஆப்பரேட் பண்ற அந்த சுவிட்சஸு, பவர் கேபிள், அடுத்து போர்ட்ஸ் எல்லாம் அதில பார்க்கலாம் வாங்க. HDMI 2.1 பவர் உள்ள HDMI கேபிள் குடுத்துருக்காங்க. PS5லயும் இதே சேம் கேபிள் தான். ஸோ இந்த HDMI போர்ட் கேமிங்க்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். அதுக்கடுத்து டிஸ்ப்ளே போர்ட் இருக்கு. அடுத்து ஆடியோ ஜாக் 3.5 இருக்கு. இந்த 24 இன்ச் கேமிங் மானிட்டர் வந்து கேமிங்க்கு சூட் ஆகும். பிக்சல்ஸும் அதிகமா உடையாது. லென்த் பெருசாக பெருசாக பிக்சல்ஸ் உடையும். ஸோ இந்த மானிட்டர ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. இந்த மானிட்டர்லே இன்பில்டா ஸ்க்ரூலாம் குடுத்துறாங்க. அந்த ஸ்க்ரூவா நம்ம ஸ்பேனர் எதுவுமே தேவையில்ல. கைட்டே நம்ம டைட் பண்ணிறலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு படுக்க போட்டு அந்த 4 இதையும் டைட் பண்ணிட்டு, அடுத்து கீழ உள்ள ஸ்டாண்டையும் அதே மாரி கீழ ஒரு கிளிப் மாரி குடுத்துருந்தாங்க. ஈஸியா அத வச்சு எடுத்து டைட் பண்ண முடியுது மேனுவலா. ஸோ கைட்டு டைட் பண்ணாலே நல்லா ஸ்ட்ராங்கா டைட் ஆகிக்கிச்சு. ஸோ எடுத்து கீழ வச்சா மானிட்டர் பக்காவா இருக்கு. ஃபைனலா ஸ்டாண்ட் எல்லாம் மாட்டி, இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ இத மேல கீழலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ப்ளே பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவுட்புட் பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருக்குங்கிறத. இப்போ நம்ம அந்த அட்ஜஸ்டபிள் பார்க்கலாம். ஸோ இப்படி நம்மளால கீழயும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு ஏத்தாப்ல ஹைட்லயும் நம்ம எவ்வளோனாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி திருப்பி எப்படிங்கிறது பார்த்தீங்களா, அந்த மேனுவலா. அதிலே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸ்டாண்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அதனால இப்படி. ஸோ அதே மாரி மேலயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேல பார்க்குற மாரியும், கீழயும் டவுன் பண்ணிக்கலாம் டிகிரி. அப்படியே ரைட் சைடு அப்படியே அதே மாரி ரைட் சைடும் ஃபுல்லா திருப்பிக்கலாம். அதே மாரி லெஃப்ட் சைடும் திருப்பிக்கலாம். ஒரு 30 டிகிரி திருப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்க இருந்தாலும் நல்ல விசிபிளா வச்சுக்கிறதுக்கு இந்த மானிட்டர் யூஸ் ஆகுது. அப்படியே திருப்பி ஒரு 180 டிகிரியா ஃபோன் மாரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்க லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிட்டு, அத எப்படி நம்ம ஃபோன் மாரி யூஸ் பண்ணேங்கிற பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு டிஸ்ப்ளே செட்டிங் போய்க்கோங்க. டிஸ்ப்ளே செட்டிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், அதில கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டா லேண்ட்ஸ்கேப்ன்னு இருக்கும். அத நீங்க வந்து போர்ட்ரேட்டா மாத்திட்டு, அந்த இத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீப் சேஞ்சஸ் குடுத்துட்டு ஒரு என்டர் அமுக்கிட்டீங்கன்னா, உங்க மானிட்டர போர்ட்ரேட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் மாரியே. ஸோ அப்படி மறுபடியும் உங்களுக்கு அது வேணான்னா, பழைய பொசிஷனுக்கே மாத்திட்டு, உங்களோட மானிட்டர அழகா ஈஸியா கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டாண்டு பக்காவா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த Lenovoல வந்து இப்போ பேசிக்கா ரெஃப்ரெஷிங் ரேட் எவ்வளோ இருக்கும்னா, 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ இத எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, இதே மாரி லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டு, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு டிஸ்ப்ளே செட்டிங்ஸ் அதே மாரி போய்க்கோங்க. டிஸ்ப்ளே செட்டிங் ஓப்பன் பண்ணோனே அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அந்த அட்வான்ஸ்ட் டிஸ்ப்ளேங்கிற மாரி இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, ரைட் சைட்ல அங்க 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ சூஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டுன்னு இருக்கும். இது வந்து நம்ம லேப்டாப்போடது. இப்போ நம்ம மானிட்டருக்குன்னா அங்க ட்ராப் டவுன் மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம R23
அப்படிங்கிறது வரும். இதுல வந்து அங்க வந்து 180 குடுத்துருந்தாங்க. ஆனா இங்க 120 தான் காட்டுது. என்னன்னு தெரியல. நம்மள ஏமாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் மாரி தான் தெரியுது. 180 குடுத்துட்டு வெறும் 120 தான் அங்க காட்டியிருக்காங்க. ஆனா கேம் விளையாடுறதுக்கு பக்காவா இருக்கு. வீடியோஸும் பார்க்கவும் சூப்பரா இருக்கு. ஸோ இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. HDMI 2.1 போர்ட் குடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டாண்ட் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். மேல, கீழ, சைட்ல 180 டிகிரி கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ HD பேனலும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜஸ். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னலான்னா, இப்போ 180 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்ன்னு குடுத்துருக்காங்க. ஆனா இங்க சேஞ்ச் பண்ணா 120 வரைக்கும் தான் காட்டுது. அது என்னன்னு தெரியல. அத கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரிஞ்சுச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் டிஸ்அட்வான்டேஜஸா என்ன பார்க்குறேன்னா, USB போர்ட் இல்ல மானிட்டர்ல. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும்னா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. USB போர்ட்ட வேற ஏதாவது அந்த USB ஏ டைப்ப வந்து வேற எதுலயாவது தான் கனெக்ட் பண்ற மாரி இருக்கு. அப்படியும் இல்லாம ஆடியோ ஜாக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கு. ஆடியோ ஜாக் 3.5 குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மானிட்டர்ல கனெக்ட் பண்ணும்போது சவுண்ட் வந்து அவ்வளவா ஸ்பீக்கரோட ஃபுல் சவுண்டையும் அது எடுத்துக்க மாட்டேங்குது. அதாவது லேட்டன்சி பல சவுண்ட் வந்து மிஸ் ஆகுது. புரோக்கன் ஆகுது. ஸோ இதே அத லேப்டாப்ல அந்த ஸ்பீக்கர யூஸ் பண்ணி பார்த்தா சவுண்ட் பக்காவா இருக்கு. மானிட்டர்ல வந்து அந்த ஆடியோஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ நீங்க அது ஒரு பிரச்சனை இல்லன்னா, நீங்க அந்த ஆடியோ ஜாக்க வந்து உங்க CPUல கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்க PS5லே கனெக்டர் வாங்கினாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா மானிட்டர்ல இதுல பேசிக்கா ஆடியோவும் கிடையாது. ஸோ இன்பில்ட் ஸ்பீக்கர் கிடையாது. அதனால இதையாவது தெளிவா குடுத்துருக்கலாம் அந்த ஆடியோ ஜாக்க. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸா இருந்துச்சு. ஃபைனலி கன்க்ளூஷன் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, 180 ஹெர்ட்ஸ்ன்னு இருந்தது 120 வரைக்கும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதுக்கடுத்து ஆடியோ போர்ட்ல வந்து சரியான ஃபுல் சவுண்ட் வரமாட்டேங்குது. இந்த 2 டிஸ்அட்வான்டேஜஸ தவிர மத்தபடி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு கேமிங் மானிட்டர் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு பெர்ஃபெக்ட்டான மானிட்டரு. ஸோ எனக்கு புடிச்சிருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பெர்ஃபெக்ட். நீங்க என்ன மானிட்டர் வச்சிருக்கீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க எதுவும் மானிட்டர் வச்சிருந்தீங்கன்னா, ஹை ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கேமிங் மானிட்டரா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான். ஐ திங்க் எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இத தவிர்த்து வேற எதுவும் இந்த மானிட்டர்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட டவுட்ட கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஃபைனலி உங்களுக்கு நம்ம வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, SK கேமிங் அரீனா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேம் ரிலேட்டடா, இல்ல PS5 ரிலேட்டடா டீட்டெயில் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள மணி பட்டனையும் லைட்டா தட்டி விட்டு போங்க. அப்பதான் நம்ம கனெக்ட்ல இருக்க முடியும். நம்ம வீடியோ போட்டா உங்களுக்கு டைரக்ட்டா நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். ஸோ மறக்காம மணி அடிச்சுட்டு போயிருங்க. டாட்டா, பை பை, சீ யூ நண்பர்களே. லவ் யூ. பாய்.